Hi, friends. How are you all? Good morning. Praise the Lord. How are you? And Jesus loves you, sister, brother, who's watching this video. And God bless you all, and showers of blessings come upon you all, and you and your family. And I want to sing the Tamil song, Vade Undan Godarate. For God purpose, we have to do something because God loves us. So we also must love. We must say He has done great things in this world. Jesus loves you, my sister. Today you may be suffering in any problem, my son, my brothers, my son, my daughter, but God is blessing you all. He will fulfill all your desires. Don't worry. Hallelujah. Trust in God. Jesus Christ is a great God. Trust in Him. He is the only God who can save you all from all the problems and in all the situations. When you call Him, He will come to you. He has promised that I will be with you always. Hallelujah. I will guide you. I will protect you. I will save you from all the dangers. In the morning, as you get up and start praying to God, sing the songs, and the wonderful voice you have, my brothers and sisters. Don't waste that and give some time to Jesus Christ. And thanks for hearing my message and song. I want to sing Tamil song. Please hear if you have time. Hallelujah. Praise the Lord. வாதை உந்தன் குடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உருவிடமாக்கி கொண்டான், அடைக்கலமான ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டான். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. நம்முடைய குடியிருப்போம் பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்போம் பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். ஆமென். வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா Hallelujah. Amen. Thank you, Jesus. Wonderful God. Jesus loves you. My dear brothers and sisters, God is good all the time. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. உங்களை யார் நேசிக்கிறாங்களோ நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. நீங்கள் நல்லுங்க. நீங்கள் மனசுக்குள்ள அந்த ஹார்ட்டுக்குள்ளே ஜீசஸ் இருக்கிறாரு. அவர் உங்களை காப்பாற்றிக்க கொண்டே இருக்கிறார். அவர் உங்களை என்றும் கைவிட மாட்டார். அவர் உள்ளங்கையிலே உங்களை வச்சு கொண்டு இருக்கிறாரு. நீங்கள் விடுற ஒரு கண்ணீருக்கு அவர் பதில் கொடுப்பார். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்பா நீங்கள் சோர்ந்து இருக்கலாம். தந்தை தாய் அப்பா வயசானவங்க இருந்தாலும் முதியோர்களாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, உங்களோடு நான் இருக்கிறேன். எந்த நேரமும் உங்களை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். என் கண்கள் உங்கள் மேலே இருக்கிறது என்று சொல்கிறாரு.
கவலைப்படாதீங்க. இது உலகத்தின் ஆசையை விட்டுடுங்க. இந்த உலகத்தில் அது சேர்க்கணும், இது சேர்க்கணும், ஓடி ஓடி சம்பாதனை பண்ணுறீங்க. ஆனால் ஒன்று, கடவுளுக்காக ஓடுங்க, கடவுளுக்காக நற்செய்தி போதிங்க, கடவுளுக்காக பாட்டுங்க பாடுங்க. கடவுள் ஏசப்பா நம்மளுக்காக தன் உயிரை கொடுத்தாரு, நம்மளுக்காக தன் ரத்தத்தை சிந்தினாரு. அவரை கொஞ்சம் சிலுவையில் பாருங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களை என்றுக்கு கைவிட மாட்டார். நீங்கள் செஞ்ச எல்லா பாவத்துகளை மன்னிக்கிறதுக்காக அவர் தன் ரத்தத்தையே கொடுத்தார். அவர் ரத்தத்தினால உங்களை கழுவப்படுறாரு. உங்களை கழுவி சுத்திகரித்து உங்களை அரவணைச்சு காக்கிற தேவன் அவர் ஒரே ஒருத்தர். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வல்லமே உண்டு. அவர் நாமம் சொன்னாலே போதங்க, அப்படி பிசாசு பறந்து ஓடும். அவர் நாமத்தை சொல்லி கை வச்சு ஜெபிச்சாலே, ஓ ஹல்லேலூயா, அந்த நோய்கள் பறந்து ஓடும். ஏசப்பா உங்க கூடவே இருக்கிறாரு, உங்களை விட்டு விலக மாட்டாரு. அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உங்களுக்கு கூட எப்பொழுதும் இருப்பேன், கடைசி காலம் மட்டும் இருப்பேன். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு துணையா இருக்கும், உங்களுக்கு உதவி செய்யும். அப்பா, ஆவியானவருக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க, பைபிள் படிங்க. எதுக்கோ டைம் யூஸ் பண்ணுறீங்க. கர்த்தருக்குள்ளே உட்காந்து உங்கள் பிரச்சனைலாம் தீர்க்கிறவர் அவர் ஒண்டி தான். அவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் பட்டி ஜெபம் பண்ணுங்க. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும், குழந்தை இல்லைங்களா ஜெபம் பண்ணுங்க, வேலை இல்லையா ஜெபம் பண்ணுங்க, காசு இல்லையா ஜெபம் பண்ணுங்க, குடும்பம் பிரிஞ்சு இருக்குதா ஜெபம் பண்ணுங்க, தன் தாய் தகப்பன் பிள்ளைகள் பிரிஞ்சிருக்கிறாங்களா அதுக்கு ஜெபம் பண்ணுங்க, சத்துருக்கள் எழும்புறாங்களா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. எந்த பிரச்சனை இல்லாத வீடு குடும்பம் எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிரச்சனைகளை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஆராதனை பண்ணிக்கின்னு கவலை இல்லாமல் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் ஜெயம் கொடுக்கும். சிஸ்டர் பிரதர்ஸ், டோன்ட் வரி. வாட் எவர் த ப்ராப்ளம் இஸ் தேர், காட் இஸ் தேர் டு டூ த சக்ஸஸ். ஹீ கேன் டூ. நம்மளால முடியாது, மனுஷர் முகத்தை பார்க்கலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளத்தை ஆராய்க்கிறார். மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நன்மை செய்யுங்க, நல்லது செய்யுங்க. டூ குட் டு ஆல். ஹல்லேலூயா. பி குட் அண்ட் டூ குட், பிகாஸ் Jesus loves you. Do something that Jesus likes you, because Jesus sacrificed his life for everybody, not only for Christian people, for all the people. He opened his hands and he calls everybody. So all the children he is calling, and he want to forgive their sins, because Jesus loves you more and more. Hallelujah. Whoever is watching this, please turn back from all the sin, leave all the sins, whatever the bad habits you have, cigarette, drinks, or anything bad, you know that God never likes. Just leave it and sacrifice to God, surrender to God. முழுசா ஆண்டவருக்காக, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை போற்றி புகழுங்க. ஆண்டவர், நான் உயிரோடு இருக்கிற மட்டும் உங்களை துதிச்சு கொண்டே இருப்பேன் என்று சொல்லுங்க. பைபிள் படிங்க. அப்படிப்பட்ட பைபிள் வார்த்தைகள் உங்கள் தலையில் வச்சு யோசிங்க, அதை பற்றி மெடிடேஷன் பண்ணுங்க. ஏசப்பா எனக்கு புரிய வைங்க. பைபிளில் படிக்கிற வார்த்தை எனக்குள்ள மனசுக்குள்ள என் தலைக்குள்ள உட்காரணும். ஆவியானவர் என்னோட பேசும், எனக்கு கற்றுக் கொடுக்கணும்ட்டு சொல்லுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். இந்த உலகம் நம்மளுக்கு சாஸ்வதம் அல்ல. நம்ம எல்லாரும் ஒரு கெஸ்ட் தான். நம்ம வருவோம் போயிடுவோம். ஆனால் எங்கே போகிறோம் அந்த இடத்துக்கு நம்ம இடம் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. அப்பா பிதாவானவர் வானம் பூமியை படித்த தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், ராஜாதி ராஜா, தேவாதி தேவா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்களை நேசிக்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டோன்ட் வரி. God is good to you. God is good to you. Just see him. அவங்கள பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. அவர் இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தாரு, உங்களை எதற்காக படைச்சாரு, நீங்க அவருக்காக என்ன செய்ய முடியும்ன்றது யோசிங்க. வெறும் அது தேவை, இது தேவை, இது தேவை, அது தேவைன்னு கேட்குறீங்களே, நீங்க ஆண்டவருக்காக என்ன பண்ணியிருக்கிறீங்க, நீங்க என்ன செய்திருக்கிறீங்க? தாய் தகப்பனை கனப்படுத்துங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க தூரம் இருந்தாலும் சரி, நீங்க ஊருக்கு வெளியே இருந்தாலும் சரி, அவங்களுக்காக முழங்கால் படிட்டு, அவங்க ஆயுசுக்காகவும் அவங்க உடம்பு சௌக்கியத்துக்காகவும் அவங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. தன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. தாய்மார்களே, பைபிள் சொல்லுது, தாயுடைய ஜெபம் பிள்ளைகளை காக்கும் என்று. ஹல்லேலூயா. கூட பிறந்த அண்ணன் தம்பி சிஸ்டர்ஸ் பிரதர்ஸுங்கெல்லாம் பிரிஞ்சு இருந்தால் மறுபடியும் ஒற்றுமை ஆயிடுங்க. இந்த வாழ்க்கைன்றது கொஞ்ச நாள் தான். நம்ம உலகத்தில் ஆண்டவர் எப்போ கூப்பிட்றாரோ நம்ம போயிடணும். அதனால நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க. பேசாதவங்கக்கிட்ட பேசுங்க, விரோதிகளை அன்பு செய்யுங்க, விரோதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க உங்கள் வீடை வடிச்சிருக்கலாம், உங்களை புள்ளைங்களை பிரிச்சிருக்கலாம், உங்களை பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கலாம், அநியாயம் பழி போட்டிருக்கலாம், அநியாயமாக உங்களை ஜெயிலில் கேஸில் போட்டிருக்கலாம், அநியாயமாக அவங்களுக்கு சத்தியம் பண்ணி போய் பேசியிருக்கலாம், ஆண்டவர் மேலே பொய் சத்தியங்க பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு கெடுதல் பண்ணியிருக்கலாம்.
பிரிச்சிருக்கலாம், உங்கள் குடும்பத்தை பிரிச்சிருக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், எல்லா கண்ணீரும் ஆண்டவர்கிட்ட ஒப்படைங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் சைட்டு வாங்கினேன், அது எனக்கு கிடைக்கல, மோசம் பண்ணிட்டாங்க, அப்பா எங்களது கோர்ட் கேஸுங்க இருக்குது, எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நியாயமான தேவன், நீங்கள் அநியாயம் பண்ணுறதில்ல, உங்ககிட்ட மந்திர தந்திரலாம் இல்லை ஏசப்பா. நீங்கள் பரிசுத்தமானங்க, நன்மை செய்கிற கடவுள், உயிர் எடுக்கிற கடவுள் இல்லை, உயிர் கொடுக்குற தேவன். நீர் நல்லவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாஸ்டர்களும் அவங்க ஃபேமிலிகளும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா ஏழைங்களும் ஏழைப்பட்ட குடும்பத்துகளை ஆசீர்வதிங்கப்பா. இப்போ சாப்பாட்டுக்கும் துணிக்கும் காசுக்கும் கஷ்டப்படுற மனிதர்களை ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது கடவுள் உங்களையும் அவங்களையும் ஆசீர்வதிப்பாங்க. எவ்வளோ பேர் வியாதியில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலுங்களில் மரணத்தில் நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்க ஆண்டவருக்கு டாக்டருங்க கைவிட்ட பேஷண்ட்டுங்க இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எத்தனோ ஆம்புலன்ஸுங்க போது ஒரு நாளைக்கு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு. அப்போ நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்குங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் ஜெயம் கொடுக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வேறு எந்த வழியே இல்லை. கடவுளை நம்புங்க, முழு இருதயத்தோட, முழு ஆத்மத்தோட, முழு வல்லமையோட, ஆண்டவரை முழு மனசோடு நீங்கள் ஆராதனை பண்ணுங்க. அவரை நம்புங்க, அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார், நிச்சயமாக செய்வார். சிஸ்டர் பிரதர், உங்கள் கண்ணீரை தொடச்சிக்கங்க. இதோ சிஸ்டர் ரீட்டா சொல்கிறது உண்மை. ஆண்டவர் என்ன நம்ப கட்டி பரவாயில்ல, ஆண்டவரை நம்புங்க. அப்போ கடவுள் சொல்கிறாரு, கடவுள் என் மூலியமாக உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு. உங்களுக்கு என்ன தேவையை கொடுக்க தயாராக இருக்கிறாரு. இந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். கல்யாணம் ஆவதுங்களுக்கு ஆண்டவர் வாழ்க்கையை கொடுத்து கல்யாணம் பண்ண போகிறாரு. கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதே மாதத்தில் கடவுள் ஆண்டவர் உதவி செய்ய போகிறாரு. கர்ப்பம் பிள்ளைங்க இல்லாதவங்களுக்கு வயிற்றில் டாக்டர் கைவிட்டப்பட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு கர்ப்பத்தில் அந்த கனியை கொடுப்பாரு. நம்புங்க, ஃபர்ஸ்ட் அவர் விசுவாசிங்க. அவர் தான் உலகத்தின் டாக்டர், அவர் தான் கமிஷனர், அவர் தான் பெரிய 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 ஸ்தானத்தில் இருக்கிறவர். அவர் உங்களுக்கு என்ன வேணும் செய்வார். அவர் உங்களை நேசிக்கிற தகப்பன். அவர் பிள்ளைங்கள் நாங்கள் தான் தகப்பன் கிட்ட போனோம். அவர் என்ன, அப்பா நான் உங்கள் பிள்ளை, அப்பா என் கூடவே இருங்க சுவாமி. அந்த பாட்டு கூட வருது பாருங்க, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரோடு பேசுங்க. இதை நாங்கள் இந்தியன்ஸ்னு சொல்ல முடியாது. நாங்கள் இந்தியன்ஸ்னு சொன்னால் இந்தியாவுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். இந்தியாவில் இருக்கிற எல்லா மனிதர்களை காப்பாற்றுங்கன்ட்டு கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணணும். எல்லா மினிஸ்டர்ஸுங்களை, எல்லா பார்லிமெண்ட்டுங்களை, எல்லா எம்எல்ஏஸுங்களை, எல்லா இன்சார்ஜாக இருக்கிற எல்லாரும் போஸ்ட்டில் இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்காக, அவங்க குடும்பத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். எல்லா சிபிஐ ஆஃபீஸர்ஸ்களுக்கு, போலீஸ்காரர்களுக்கு, லாயர்களுக்கு, எல்லா நாடுக்காக வேலை செய்கிறவங்களுக்கு, டிரைவர்ஸுங்களுக்கு, அநேக பஸ் ஓட்டுற டிரைவர்ஸுங்களுக்கு ஆகட்டும், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க ஆகட்டும், ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறவங்க ஆகட்டும், எல்லாரும் வேலைக்கு போகிறவங்களெல்லாம் சேஃபாக வீட்டில் சேரணும். அவங்களுக்கு ஆயுசு கொட்டி கொடுங்க. அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணணும். கடவுள் பெரியவர், அவர் அற்புதம் செய்கிறவர். எல்லாரையும் ஆசீர்வதிட்டு ஜெபம் பண்ணணும். இந்த இந்தியா நாடுக்கு எந்த ஒரு கெடுதலும் ஆகக்கூடாது. இந்த இந்தியா தேசத்தை ஆண்டவர் கையில் கொடுத்து ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக மாறணும்ன்ட்டு சொல்கிறார் ஆண்டவர். பாருங்கள், தனக்காக ஜெபிக்காமல் மற்றவங்களுக்காக ஜெபம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். பைபிள் டைம் கிடைக்கும் போது படிங்க, அதை புரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்களும் நம்மளே ஒரு பெருமையை காட்டுறதோட நம்ம இப்போ எங்களை ஜனங்க புகழணுன்ட்டு நினைக்கக்கூடாது. நம்ம ஆண்டவரை தான் புகழ வைக்கணும். ஏன்னா அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறாரு. அவருக்கு நம்ம ஒரு நன்றி உள்ள பிள்ளையாக இருக்கணும், நன்றி உள்ள மனுஷராக இருக்கணும். அவர் இது வரைக்கும் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார் இல்லைங்களா? நினச்சி பாருங்கள். அந்த செய்த நன்மையை ஜனங்கக்கிட்ட, மனுஷர்கிட்ட, தகப்பன் தாய்மார்கள்கிட்ட எல்லாருக்கிட்ட பகிர்ந்து சொல்லுங்கள். என்னன்னா சாட்சிகள்
சொல்லுங்கள், அதெல்லாம் மறைக்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் செய்த நன்மையை நீங்கள் பல இடத்துல போய் சொல்லுங்கள், வெட்கப்படாதீங்க, பாட்டு பாடுங்க, ஆண்டவருக்காக வேலை செய்யுங்க. உயிர் இருக்கிற மட்டும் ஆண்டவருக்காக ஏதாவது நன்மை செய்யுங்க. அதுக்காக மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறாரு, அதிசயங்களை செய்ய போகிறாரு. நீங்கள் செழிப்பாக வாழ போகிறீங்க. ஆண்டவர் உங்களை நினைச்ச காரியம் ஜெயாகட்டும்ட்டு நானும் வேண்டுறேன். அநேக பேர் இந்த இந்த நாடுல ஜெபிக்கிறதுல இருக்கிறதுனால அநேக பாஸ்டருங்க, அநேக சிஸ்டர்ஸுங்க, ஊழியக்காரங்க, ஏழை எளியோருங்க, வயசானவங்க, விதவை தாயாருங்க, வயசு பசங்க, வாலிபர் பசங்க எல்லாம் ஜெபத்தில் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் நம்ம மேலே கருணை காட்டுறாரு, நம்ம நாடு மேலே கருணை காட்டுறாரு, நம்ம குடும்பங்க மேலே கருணை காட்டுறாரு, நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறாரு. ஆண்டவர் எப்போ நம்மளை கைவிட மாட்டார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழுசா நம்புங்க, நம்பி பாருங்க, அற்புதங்களை நீங்க காணுவீங்க. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென்.